கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காவல் உயர் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல் எடிட்டரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மதுரையில் அருந்து தொங்கிய மின்சார உயர் உரசி இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி பரிதாபமாக உயிரிழந்தனர். முன்னால் சைக்கிளில் சென்ற 12 வயது மகன் கண்முன்னாலேயே இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மதுரையில் காவல் ஆய்வாளர் வீட்டில் 250 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 5 வயது சிறுமியை நாய் கடித்து குதறிய சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வீட்டில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்கள் கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என்றும், எப்படி உரிமம் பெறுவது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் அட்சய திருதியை முன்னிட்டு ரூபாய் 14,000 கோடிக்கு தங்கம் அமோகமாக விற்பனையானதாக தகவல் வந்துள்ளது. இனி யூடியூபில் யார் மனதையும் புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட மாட்டேன் என நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் உறுதியளித்துள்ளார். பந்தலூர் வழியாக வரும் சுற்றுலா வாகனங்களின் இ-பாஸ் சோதனைகளை சில்வர் கிளவுட் பகுதிக்கு மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசி அருகே செங்கலம்பட்டி சுதர்சன் பட்டாசு ஆலையில் நடந்த வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. சிவகாசி அருகே மேலும் ஒரு பட்டாசு ஆலையில் இன்று காலை வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. ஊட்டியில் இ-பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது. பெரியகுளம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஒகேனக்கலில் நீர்வரத்து 1500 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அட்சய திருதியை நாளில் ரூபாய் 14,000 கோடிக்கு தங்கம் விற்பனை நடந்ததால் கடந்த ஆண்டை விட 30% அதிகரித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை 2இல் நடக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி அவர்களுக்காக ஜூலை 2ஆம் தேதி துணைத் தேர்வு நடத்தப்படுகிறது. செல்லப்பிராணிகளின் உரிமத்தை ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டுமென மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீன் பெற அமைச்சர் பொன்முடிக்கு மேலும் 2 வாரம் அவகாசம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 8,94,000 மாணவர்களில் 91.58% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல மாணவிகளே முன்னிலை பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இறுதி தேர்வான சமூக அறிவியல் தேர்வு நடந்த 8ஆம் தேதி மாணவி ரேணுகாம்பாளின் தந்தை ஆட்டோ ஓட்டுநர் ரங்கநாதன் திடீர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். தந்தை உயிரிழந்து வீட்டில் உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் மனதை கடினப்படுத்தி கொண்டு மாணவி தேர்வு எழுதிய நிலையில் நேற்று தேர்வு முடிவுகள் வெளியானது. 236 மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வரும் மாணவி தந்தை உயிரிழந்த சூழ்நிலையிலும் பொதுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தற்போது மேற்படிப்பு தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவில் பெய்த கனமழை காரணமாக 10 விமானங்கள் சென்னையில் தரையிறங்கின. ராஜஸ்தான் அணியுடனான போட்டி மிகவும் கடினமாக இருக்கப் போகிறது என்று சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்துராஜ் கெய்க்வாட் பேசியுள்ளார். சென்னை அணிக்கு எதிரான IPL போட்டியில் சதம் விளாசி சாய் சுதர்ஷன் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 6,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் புறநகரின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.